சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த சபோவின் வீட்டில் தங்கியிருந்து போராட்டம் நடத்தும் பல்கலை மாணவர்கள். ராஜபக்சக்களுக்கு தொடரும் நெருக்கடி. கிர்னிகாவுக்கு எதிராக பிடியாணை. நீதிமன்றில் முன்னிலையாக தவறிய நிலையில் உத்தரவு. முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆத்மசாந்தி பிரார்த்தனை. அனைவரையும் பங்கெடுக்குமாறும் அழைப்பு. வடக்கில் இடமாற்ற விதிகளுக்கு முரணாக செயற்படும் கல்வி அதிகாரிகள். நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை. உலகளாவிய தமிழ் தேசிய மாநாடு லண்டனில் நடத்த திட்டம். தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்தி வரும் திமுக. தொகுதி வாரியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் பணிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானதென்று கூறப்படும் மெல்வானி பகுதியில் அமைந்துள்ள இல்லத்தில் அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் 2வது நாளாகவும் தங்கியிருந்து தமது போராட்டத்தை இன்று முன்னெடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு அதிகாரிகளுடன் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அவர்கள் 2வது நாளாகவும் அங்கு தங்கியிருந்து போராட்டம் நடத்தியுள்ளனர். குறித்த இல்லத்தையும் அது அமைந்துள்ள காணியையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட மல்வானி பகுதியில் 16 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருந்த இந்த ஆடம்பர இல்லம் கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நீதிமன்ற நடவடிக்கை ஒன்றின் ஊடாக அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணையின் போது இந்த இல்லத்தின் உண்மையான உரிமையாளரை அடையாளம் காண முடியாமல் போன பின்னணியில் அந்த அறக்கலைய போராட்ட களத்தில் இந்த இல்லம் தீக்கிரையாக்கப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் கடந்த வியாழக்கிழமை இந்த இல்லத்திற்குள் நுழைந்து அதனை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 2 கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளார். வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதன் காரணமாகவே இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு கொழும்பு கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் சட்டவிரோதமாக போராட்டம் நடத்தியதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட 2 மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கிருணிகா பிரேமச்சந்திரன் மற்ற சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியுள்ளனர். நீதிமன்ற நெறிமுறைகளை மீறி முன்னிலையாகாமல் இருப்பதை கண்டித்த நீதவான் அவர்கள் 2 உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு காவல்துறையினருக்கு பிடியாணை பிறப்பித்துள்ளார். 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் உலகளாவிய தமிழ் தேசிய மாநாட்டை லண்டனில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரு அமர்வில் மூத்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஈழத்தமிழ் கல்வியலாளர்கள், தாயகத்தில் இருந்து வருகை தந்த மதகுரு மற்றும் தமிழ் சமூக அமைப்புகள், இளைஞர்களும் கலந்து கொண்டனர். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. இதன்போது தமிழ் அரசியல் வரைவு, தமிழ் தேசிய கேள்விக்கு நீதியான மற்றும் நிலையான தீர்வை வழங்கும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்ட ரீதியான வலுவான திட்டம் பிரித்தானிய அரசியல் அமைப்புக்கும் பரந்த சர்வதேச சமூகத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் லண்டனில் நடைபெறவுள்ள உலகளாவிய தமிழ் தேசிய மாநாட்டில் தாயகத்தைச் சேர்ந்த தமிழ் குடிசார் சமூக தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளும் உலகெங்கிலும் உள்ள புலம்பெயர் சமூக தலைவர்களும் ஒன்று கூடுவார்கள் என கூறப்படுகிறது. இதன்போது உரையாற்றிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற துணை ஒருங்கிணைப்பாளர் குகன் மொஹத்திரா, தமிழர் அரசியல் கட்டமைப்புக்கான ஆதரவு என்பது வெறும் தொழில் கட்சி அல்லது லிபரல் கட்சியின் நிலைப்பாடு மட்டுமல்ல என கூறினார். இது கட்சி பேதமற்ற ஒரு பிரித்தானிய நாடாளுமன்ற நிலைப்பாடாகும் என்றும் கூறினார். தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவர் பாப் பிளாக்மேன் பொறுப்புக்கூறலுக்கான தனது நீண்டகால கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினார்.
குறித்த கூட்டத்தில் உரையாற்றிய திருகோணமலை மாவட்ட மறை மாவட்ட ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இமானுவேல் ஆண்டகை சுயநிர்ணய உரிமைக்கான தார்மீக நியாயத்தை முன்வைத்தார். பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஈழத்தமிழரும் வெளிவிவகார தெரிவுக்குழுவின் உறுப்பினருமான உமாகுமரன் மக்கள் தங்களது சொந்த எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமை குறித்தும் அதை உறுதிப்படுத்தும் ஜனநாயக முன்னுதாரணங்கள் குறித்தும் உரையாற்றினார். தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நாளை மறுதினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலும் தமிழர்கள் வாழும் பகுதியெங்கிலும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெறவுள்ளது. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரையில் மே 18 அன்று ஆத்மசாந்தி பிரார்த்தனையில் அனைவரையும் பங்கெடுக்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலிலே வைகாசி 4ஆம் நாள், அதாவது மே 18ஆம் நாளிலே நடைபெறுகின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நன்னாளிலே உயிர்நீத்த அனைத்து உயிர்களுக்குமான ஆன்மா பிரார்த்தனை வழிபாடுகள் கடந்த 3 ஆண்டுகளாக கப்பல் வீதியிலே கடற்கரை ஓரத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இதற்கான பிரத்யேகமான பந்தலிலே சிறப்பாக நடைபெற்று வந்ததை உறவுகள் அறிந்திருப்பீர்கள். அதே போல இவ்வாண்டும் மே 18 என்று சொல்லப்படுகின்ற வைகாசி திங்கள் 4ஆம் நாளிலே உயிர்நீத்த அனைத்து ஆன்மாக்களுக்கான பிரார்த்தனை வழிபாடுகள் இவ்வாண்டும் சிறப்பாக நடைபெற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சிறப்பான முறையிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். அதாவது வழிபாட்டிலே கலந்து கொள்கின்ற அனைத்து உறவுகளும் எந்தவிதமான பொருட்களையோ கட்டணமோ செலுத்தப்பட தேவையில்லை என்பதனையும் உறவுகளுக்கு அறிய தருவதோடு பிரார்த்தனை வழிபாடுகள் காலை 6 மணி முதல் 9:30 மணி வரையிலான காலப்பகுதியிலே அதற்கென அமைக்கப்பட்டுள்ள கப்பல் வீதியிலே கடற்கரை ஓரத்திலே அமைக்கப்பட்டுள்ள பந்தலிலே இடம்பெறும் என்பதனையும் அதனை தொடர்ந்து ஈகச்சுடர் ஏற்றுகின்ற நினைவேந்தல் முண்டலிலே நாம் அனைவரும் ஈகச்சுடர் ஏற்றுகின்ற நிகழ்விலே கலந்து கொண்ட பின்பு இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளாமல் பங்கு கொள்ள இயலாத உறவுகள் இருப்பின் அவர்களுக்கு 12 மணி வரையிலான இந்த ஆன்மா பிரார்த்தனை வழிபாடுகளும் நடைபெறும் என்பதனையும் உறவுகளுக்கு அறிய தருவதோடு இந்த வழிபாடு இன மதம் வேறுபாடின்றி அனைத்து உயிர்நீத்த உயிர்களுக்குமானது என்பதனையும் உறவுகளுக்கு அறிய தருவதோடு கட்டணங்கள் பொருட்கள் ஏதும் தாங்கள் கொண்டு வர தேவையில்லை என்பதனையும் வெளி மாகாணங்களிலிருந்து வருகை தந்துள்ள உறவுகள் 6 மணிக்கெல்லாம் தங்களுடைய ஆன்ம பிரார்த்தனை வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். வலி சுமந்த நினைவுகளை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் நோக்கில் யாழில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி மன்னாரை சென்றடைந்துள்ளது. இதன்போது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மலர்களால் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இலங்கையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி அவசர கூட்டத்தை கூட்டுமாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதையடுத்து எதிர்வரும் புதன்கிழமை கூட்டத்தை நடத்த தயார் என அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கு அனுப்பிய கடிதத்தில் ரத்னபுரி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் இருந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். கடந்த வாரம் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு இது தொடர்பில் ஜீவன் தொண்டமான் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் வெளிக்கொணர்ந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் கடந்த 10ஆம் தேதி தொலைபேசி உரையாடலின் போது இந்த சம்பவங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு தெரிவித்ததாகவும் கூறினார். இந்த நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் மீதான வன்முறையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க அவசர கூட்டத்தை கூட்டுமாறு வலியுறுத்தினார். குறித்த கூட்டத்தில் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் KB சம்பந்த வித்யாரத்ன, காவல்துறை மா அதிபர் 6 மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாகாண பிரதி காவல்துறை மா அதிபர்கள் மற்றும் 22 தோட்ட நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளை கலந்து கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் கல்வி நிர்வாக சேவை சுற்றறிக்கை இடமாற்ற விதிகளுக்கு முரணாக இடமாற்றமின்றி 35 கல்வி அதிகாரிகள் சேவையில் இருக்கின்றமை தகவல் அறியும் சட்டமூலம் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின்படி 12 வருடங்களுக்கு மேலாக ஒரு மாகாணத்தில் கல்வி நிர்வாக அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு பணி இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் 19 வருடங்களாக 5 அதிகாரிகளும் 18 வருடங்களாக 3 அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமாக 12 வருடங்களுக்கு மேல் 35 அதிகாரிகளும் வடமாகாணத்தில் தொடர்ந்தும் சேவையாற்றி வருகின்றனர்.
இவ்வாறு இடமாற்றமின்றி ஒரு பகுதியினர் தொடர்ந்தும் வடமாகாணத்தில் தங்கியிருப்பதால் வெளிமாகாணங்களில் இருந்து சேவை காலத்தை பூர்த்தி செய்த கல்வி நிர்வாக அதிகாரிகள் வடக்கு மாகாணத்திற்கு வர முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. அது மட்டுமல்லாது அவர்கள் வகிக்கும் பதவிகளுக்கு கீழ் உள்ளவர்கள் பதவி உயர்வின் அடிப்படையில் உரிய பதவி நிலையை அடைவதில் காலதாமதங்கள் ஏற்படுகின்றது. இவ்வாறான நிலையில் சுற்றறிக்கைகளை மீறி கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் தொடர்ச்சியாக வடமாகாணத்தில் தங்கியிருப்பதால் பழிவாங்கல்கள், நிர்வாக முறைகேடுகள் என்பன மேலோங்கி காணப்படும் அபாயங்களும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலையில் சிறுவன் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் சிறுவன் ஒருவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குடும்பத்தாருடன் வசித்து வந்த நிலையில் ஓரிரு தினங்களுக்கு தனது சகோதரனின் வீட்டில் தங்கியிருந்த குறித்த சிறுவன் இன்று அதிகாலை தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வு செய்ய நியமித்த 36 பேர் கொண்ட குழுவுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். நாளை மறுதினம் 36 பேர் கொண்ட கள ஆய்வு குழுவினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதியில் தோல்வி குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்த சகோவின் வீட்டில் தங்கியிருந்து போராட்டம் நடத்தும் பல்கலை மாணவர்கள், ராஜபக்சக்களுக்கு தொடரும் நெருக்கடி. கிர்னிகாவுக்கு எதிராக பிடியாணை, நீதிமன்றில் முன்னிலையாக தவறிய நிலையில் உத்தரவு. முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆத்மசாந்தி பிரார்த்தனை, அனைவரையும் பங்கெடுக்குமாறும் அழைப்பு. வடக்கில் இடமாற்ற விதிகளுக்கு முரணாக செயற்படும் கல்வி அதிகாரிகள், நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை. உலகளாவிய தமிழ் தேசிய மாநாடு லண்டனில் நடத்த திட்டம். தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்தி வரும் திமுக, தொகுதி வாரியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் பணிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.